இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சில பேர் வாழ்க்கையில பிரச்சனையை மட்டும்தாமா பார்த்துருக்கேன், கஷ்டத்தை மட்டும்தாமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளருவாங்க. இப்போ நம்மலாம் வளர்கிற காலத்தில் நம்ம அம்மாட்ட அடி வாங்கியிருப்போம், அப்பாட்ட அடி வாங்கியிருப்போம், டீச்சர்ஸ்ட்ட அடி வாங்கியிருப்போம். ஏன்னா ஆசிரியர்களுக்கு நம்மை அடிக்கக்கூடிய உரிமை இருந்தது நம்ம படித்த வரைக்கும். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்களேன், அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. நாம் அடிக்கிறது கிடையாது, வேற யாரும் நம்ம பிள்ளைங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது, டீச்சர்லாம் பிள்ளைங்களை திட்டிடக்கூடாது, அப்படி இருக்கோம் நம்ம. அப்போ அவங்களுக்குலாம் கவலையே தெரியாமல் வளரக்கூடிய ஒரு தலைமுறை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன், இல்லை இது வரைக்கும் நான் கஷ்டமே பட்டதில்லை, எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இப்படி சில பேர் சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகர் என்கிட்ட சொன்னது, சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, பிறந்ததுலேருந்து கஷ்டம். பிறந்தவொடனே அம்மா கொண்டு வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க போல் இருக்குது. ஒரு குழந்தை அம்மா அப்பா இல்லாமல் வளரும்போது என்னதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரி வராது. அதனால் எல்லா வேலையும் என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் பயன்படுத்துறதுக்கான தண்ணீரை நான் ரொம்ப தூரத்துலேருந்து அடிப்பைப்புலேருந்து பிடிச்சி கொண்டு வருவேன். எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. சாப்பாடு மீதி இருக்க தான் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடச்சதில்ல அப்படின்னாரு. அவர் கேட்டது, நான் இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னாரு. இல்லைங்க, எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும். கஷ்டப்படுற எல்லாரும் கஷ்டமே பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல நேரம் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் நான் சொன்னேன். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், அது சுந்தரகாண்டத்தில் வருது. பொதுவாகவே சுந்தரகாண்டம் படிக்கிறது நல்லது. 7 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி தசை நடக்கிற போது சுந்தரகாண்டம் படிக்கிறது, கேட்குறது ரொம்ப நல்லது. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது நிறைய பேரை நான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, அம்மா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சுந்தரகாண்டம் சொற்பொழிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் படிக்கிறது, கேட்குறது இதெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய மந்திரம் தன்மை கொண்ட அந்த வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, அவங்கள நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை பண்ணுகிற போது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. அதனால் நீங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துருக்கேன், இல்லை புதுசாக எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த மாதிரி சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் அந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் போய் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. அதை நாம் சொல்லி நாம் பாராயணம் செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் குறையும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.